இயேசு கிறிஸ்துவின் மாறாத மகிமையுள்ள நாமத்தினாலே உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அவிசுவாசம் ஒரு நாளும் அற்புதத்தை காண முடியாது. உனக்குள் அவிசுவாசம் இருக்குமானால், உனக்குள்ள நம்பிக்கை இல்லாமல் இருக்குமானால், நீ தேவ ராஜ்யத்திலே எந்த ஒரு காரியத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியும் என்று சொல்லி தேவன் அநேக முறை கேட்பதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இங்க ஒரு சம்பவத்தை குறித்து இந்த 2 ராஜாக்களின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம், அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்த நேரத்தில் சமரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கடந்த நாட்களிலே சிறையிருப்பை இந்த சீரிய அரசாங்கத்தின் ராஜா வைத்திருக்கிறான். ஒரு பொருளை உள்ளே கொண்டு வர முடியாது, ஒரு பொருளை வெளியே கொண்டு போக முடியாது. மரணம் வரைக்கும் அவர்களை எப்படி சுற்றிலும் அவன் சிறை வைத்திருப்பதை குறித்து நாம் கடந்த நாட்களை சிந்தித்தோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, சாத்தானின் சிறையிருப்பை உடைப்பதற்குத்தான் கர்த்தர் நமக்கு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். விசுவாசம் இல்லாமல் நாம் ஒரு காரியத்தை செய்ய முடியாது. விசுவாசம் என்பது தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை. காணாத ஒன்றை நம்புவது விசுவாசம். அவரால் செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிப்போமானால், நம்புவோமானால், இந்த வாழ்க்கையிலே கட்டப்பட்ட கதவுகள் கூட திறக்கப்படும். கட்டப்பட்ட கயிறுகளை கர்த்தர் எடுத்திருப்பார். இவன் சொல்லுகிறான், எலிசா கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறான், நாளை இந்த நேரத்தில் அற்புதம் நடக்கும். ஆனால் அங்கே ஒரு மனிதன் சொல்லுகிறான், அப்பொழுது ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரயுத்தரமாக கர்த்தர் வானத்தின் மதகுகளை உண்டாக்கினாலும் இது நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களால் இதை காண்பாய், ஆனாலும் அதில் நீ சாப்பிட மாட்டாய் என்றான். என கண்பான தேவ ஜனமே, நீ விசுவாசத்தில் ஜெயிக்கிற ஜெயத்தை தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஜெயம் எடுக்கிறவனாக வாழ வேண்டும். தேவ சமூகத்திலே காத்திருந்து தேவனோடு உறவாடுகிறவன் எப்படிப்பட்ட சாத்தானின் சிறைகளை முடிக்க முடியும்? அவன் அற்புதத்தை காண்பான். இந்த நாட்களில் நாம் அவிசுவாசத்தோடு வரும் பொழுது தேவன் நமக்கு பேசுகிற வார்த்தைகளும் தேவன் சொல்லுகிற காரியமும் நமக்கு எதிராகவே இருக்கும். ஆனால் விசுவாசிக்கிற நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சிந்தித்து பாருங்கள். இந்த அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது 3ஆம் வசனத்திலே தேவன் இந்த விசுவாசத்தை கொடுப்பதற்கு 4 குஷ்டரோகிகளை கர்த்தர் தெரிந்து கொண்டார். குஷ்டரோகி யார்? அவன் எந்த நேரத்தில் அவனுக்கு மரணம் வரும் என்று தெரியாது. அவன் அசுத்தம் நிறைந்தவன். அவன் சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் செத்து கொண்டிருக்கிறது. அவன் சாவை நோக்கி போகிறவன். இப்படிப்பட்ட ஒரு சாதாரணமான ஒரு குஷ்டரை கொண்டு பலத்த சேனையை கர்த்தர் ஜெயித்தார் என்று சொன்னான். உன்னுடைய விசுவாசத்தை கொண்டு உன் சத்துருக்களை ஜெயிக்க அவரால் முடியும். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். குஷ்டரோகிகள் ஆகிய 4 பேர் ஒளிம வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை நோக்கி, நாம் இங்கு இருந்தாலும் சாகிறோம், அங்கு போனாலும் சாகிறோம், ஆகவே தைரியமாய் போவோம் என்று சொல்லி சீரியாவின் இராணுவத்தை நோக்கி புறப்பட்டான். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, இந்த காலவெளியில் உன் விசுவாசம் சிறிதா இருந்தாலும் விசுவாசத்தை கொடுத்தவர் பெரியவர். அவரால் ஆகாது ஒன்றுமே இல்லை என்பதை நாம் அடிக்கடி நாம் சிந்திக்க வேண்டும். ஆகவே அவர் சொல்றான், நாம் தைரியமாய் போவோம். விசுவாசியே, நம்பிக்கையோடு, தைரியத்தோடு, தீர்மானத்தோடு, என் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். ஒரு சாதாரணமான ஒரு குஷ்டரோகியை கொண்டு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். ஆனால் உன்னையும் என்னையும் கொண்டு கர்த்தர் செய்வார். நம்முடைய தீர்மானம் என்ன? இந்த கால வேளையில கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாருங்கிற நம்பிக்கை உனக்கு இருக்கிறதா? என்னை கொண்டு இந்த பெரிய பலத்த சேனையை சந்திக்க முடியும் என்ற ஒரு விசுவாசம் உனக்கு இருக்குமானால், இந்த காலை வேளையிலே உன்னை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். அவர்கள் சீரிய இராணுவத்துக்குள்ளே போகிறார்கள். அருமையான தேவப்பிள்ளை, அவன் சொல்லுகிறான், கொன்றாலும் சரி நான் போகிறேன். எஸ்தரை குறித்து நாம் சிந்திக்கிறோம். அவள் சொல்லுகிறாள், ஆமான் என்பவன் ஒரு துஷ்ட மனுஷனாக இருந்து இஸ்ரவேலின் ஜனங்களை அழிப்பதற்கு அவன் ராஜாவிடத்தில் முத்திரை பெற்றுக் கொண்ட கடிதத்தை தேசம் முழுவதும் அனுப்பினான். ஆனால் அதற்கு ஒரு விடுதலை எஸ்தர் கொண்டு வந்தார். அவள் சொல்ல, நான் செத்தாலும் சாகிறேன் என் ஜனத்துக்காக, அது என்ன வந்தாலும் சரி என்று சொல்லி அவள் விசுவாசத்தோடு அரண்மனைக்குள்ளே போனாள்.
சகோதரனே, சகோதரி, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, விசுவாசம் இன்றைக்கு எங்கே இருக்கிறது? கர்த்தனுக்கு செய்வாருங்க நம்பிக்கை உனக்கு இருக்குமானால் இந்த அதிகாலை வேளையிலே உன்னை கொண்டு செய்ய வேண்டிய வேலைகளை கர்த்தர் செய்து முடிப்பார். நீ சாதாரணமான மனிதன் அல்ல. உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசி மகனே, மகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான யூடியூப் நேயர்களே, நீ பயப்பட வேண்டாம். சத்துருவின் சூழ்ச்சிகளை அழிக்கவே கர்த்தனை தெரிந்தெடுத்தார். இந்த வசனத்தை நான் தியானிக்கும் பொழுது ஒரு 4 குஷ்ரோகியை கொண்டு கர்த்தர் இராணுவத்தை அசைத்தொடுப்பாரானார். சீரிய அரசாங்கத்தின் சேனைகள் பயந்தோடுமானார். உன் விசுவாசத்தை கொண்டு உன் எதிராளிகளை கர்த்தர் ஜெயிப்பார். ஆகவேதான் நம்பிக்கையோடு சொல்லுகிறோம், கர்த்தாவே, இது என்ன வந்தாலும் எங்களோடு கூட இருக்கிறேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கிறது. என் கண்பான தேவ ஜனங்களே, விசுவாசி, கர்த்தர் இன்னும் என்னோடு கூட இருக்கிறார். உன்னோடு இருக்கிற உயிர்த்தெழுந்த தேவன், மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து உனக்காக பரிந்து பேசும் தேவன் சொல்லுகிறார், நீங்கள் போங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இந்த வார்த்தைகளை கொண்டு இந்த காலையிலே விசுவாசத்தோடு கடந்து போ. உன் வாழ்க்கையில் இருக்க எல்லா சிறைகளையும் கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். எல்லா இராணுவத்துக்கும் எதிராக இந்த 4 பேருடைய காலடிகளை ரதங்களின் இரைச்சலை போலவும், குதிரைகளின் இரைச்சலை போலவும், மகா இராணுவத்தின் இரைச்சலை போலவும் கேட்க பண்ணினார். அந்த தேவன் மாறாதவர், அந்த தேவன் நீதி உள்ளவர். அவர் உனக்காக கர்த்தர் செய்து கொண்டிருக்க காரியத்தை சிந்தித்து பார். காலை வேளை சொல்லுவோம், கர்த்தாவே, நீர் எங்களோடு இருக்கிறவர், உலகத்தை ஜெயித்தவர். ஆகவே தான் நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் நிலைத்திருந்தால் நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அதை உனக்கு தருவேன். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து நம்மை கனப்படுத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபையும் வல்லமையும் உள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த ஆண்டவர், நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த 4 குஷ்டரோகிகளை கொண்டு சீரிய அரசாங்கத்தை எதிர்த்து முற்றிலுமாய் அழித்த தேவன், எங்களை கொண்டு நீர் பெரிய காரியங்களை செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து எங்கள் விசுவாசத்தை பெருக செய்ய முடியாது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவாராக, ஆமென். ஒரு அறிவிப்பை சொல்லுகிறேன். நாளை நம்முடைய ஆலயத்தில் நம்முடைய ஆனிவர்சரி உண்டு. ஆகவே சபையார் எல்லாரையும் அழைக்கிறேன், வாருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து நாம் சபையாக சேர்ந்து கர்த்தரை ஒன்றாக கூடி ஆராதிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வார், ஆமென்.